திருச்சி திருவெரும்பூர் அருகே ஒருவர் பணம் மற்றும் நகைகளுக்காக 8 பேரை கொன்று புதைத்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த ஒரு விரிவான தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள வேங்கூரைச் சேர்ந்த தங்கத்துரை என்பவரை கடந்த மாதம் 7ஆம் தேதி இரவிலிருந்து காணவில்லை. இதுகுறித்து அவரது மனைவி வினோதினி திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனிடையே கடந்த மாதம் 13ஆம் தேதி கிருஷ்ணசமுத்திரத்தில் உள்ள ஒரு பாசன வாய்க்காலில் புதைக்கப்பட்ட உடல் கண்டெடுக்கப்பட்டது. அது தங்கத்துரை என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் பயன்படுத்திய செல்போனை கிருஷ்ணசமுத்திரத்தைச் சேர்ந்த சப்பானி பயன்படுத்தியது தெரியவந்தது. அவரிடம் விசாரித்த காவல்துறையினருக்கு திடுக்கிடும் பல தகவல்கள் கிடைத்தன. திருவெரும்பூர் பகுதியில் உள்ள குளங்களின் கரையோரத்தில் இதேபோல் மேலும் 7 பேரை கொன்று புதைத்திருப்பதாக சப்பானி கூறியதை அடுத்து அந்த இடங்களில் உடல்களை தோண்டி எடுக்க திருவெரும்பூர் காவல்துறையினர் முடிவு செய்தனர். சப்பானியை திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். பின்னர் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி பெற்ற பிறகு சப்பானியை அழைத்து வந்து திருவெரும்பூர் கிருஷ்ணசமுத்திரத்தில் ஆய்வு நடத்தினர். இதில் தங்கத்துரை தவிர மற்ற 7 பேரை கொன்று புதைத்த இடங்களை அவர் அடையாளம் காட்டினார். இதையடுத்து காவல் அதிகாரிகள், வட்டாட்சியர் ஆகியோர் முன்னிலையில் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அரசு மருத்துவர் சரவணன் மூலம் உடற்கூறாய்வு நடைபெற்றது. இந்த கொலைகளை தான் ஒருவர் மட்டுமே செய்ததாக சப்பானி ஒப்புக்கொண்ட போதிலும் வேறு யாருக்காவது தொடர்புள்ளதா என விசாரிக்குமாறு சப்பானியால் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். என்னை பொறுத்தளவு அவன் கையை மொத்தம் இருக்கிறான். அவன் என் மச்சான் 5, 6 அடி 6.25 அடி இருப்பான். அவன் ஒரு அடி அடித்தானா அவன் செத்துருவான். அவன் ஒரு ஆள் தான் அடித்து கொண்டுட்டு வந்து இவ்வளோ இன்டீரியர் பிளேஸில் போடுவாங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏதோ இப்போ யாரோ அவன் கூட சேர்ந்து பண்ணியிருக்கணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதைத்தான் கண்டுபிடிக்கணும். சப்பானி காட்டிய இடங்களில் 5 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அந்த உடல்களிலிருந்து எலும்புக்கூடுகள், தசைகள் ஆகியவற்றை மருத்துவ பரிசோதனைக்காக காவல்துறையினர் மற்றும் அரசு மருத்துவர்கள் எடுத்துச் சென்றனர். எஞ்சிய 2 உடல்களை தோண்டி எடுக்கும் பணி இன்று தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்காக திருவெரும்பூரிலிருந்து மகாலிங்கம்.